இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இந்த சேர்மன் போஸ்ட் ஜிஎம் போஸ்ட்னு ஏதாவது போஸ்ட்லாம் கொடுக்குற ஒரு எபிசோடே முடிச்சாச்சு. இதில் பல திருப்பங்கள் பல ட்விஸ்ட்டுகள் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருந்தாலும் என்னங்க திருப்பம் என்னங்க அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் இந்த வீட்டிலலாம் சொல்ல மாட்டேன், கடைசியாக இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா, அந்த ஒரு சர்ப்ரைஸ் தான் இந்த மொத்த வாரம் ஃபுல்லாகவே நடந்தது. என்ன ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தோன்னே ஒரு பதட்டமாக இருக்குப்பா, நீ கார்த்திக் ஏதாவது பதவி கொடுக்கா விட்டுருவியாப்பா, கார்த்தி பாவம் கார்த்திக் ஏதாச்சும் கொடுப்பா, கார்த்தியை பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கோதையும் இந்த பக்கம் எல்லாரும் முழிக்க ராணுவ ரகசிய மாதிரி மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காமா அப்படின்னு நமச்சி வேற பேச உடனே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஒரு பதவியால் உனக்குள்ள ஒரு பிரிவு அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க கோதை. இதில் வேற வசுவும் எனக்கு ஒன்றும் தெரியலங்கிறாங்க, சரஸ்வதி எனக்கு ஒன்றும் தெரியலங்கிறாங்க. அப்பா எங்கன்னு கேட்டால் அவர் ஒரு பதட்டத்தில் கோயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னா அவர் வர வேணாமா சீக்கிரமா, அவர் சீக்கிரம் வர சொல்லுங்க, எல்லாம் வாங்க என்ன எங்க நின்றுருக்கீங்க வாங்க வாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு இதில் வேற கார்த்தியை பார்த்து கார்த்தி இங்கடா நின்றுருக்க போய் வேலையை பாடுறா போடா அப்படின்னு வேற துரத்தி விட்டுட்டு கடைசியாக இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஆடிட்டர்லாம் வச்சு பேசுகிறாங்க. பேசும்பொழுது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நிறைய பதவிகள்லாம் கொடுக்க போகிறோம், நம்ம கம்பெனி வளர்ந்துகிட்டே வருது, இதுக்கு மேலே இன்னும் மென்மேலும் வளரும், அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ன விஷயம் சொல்கிறோம்னா நம்ம கம்பெனி கூட நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது தான் நிறைய நடக்க போகுது. இதில் இப்போ யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மேனேஜர் போஸ்ட். இந்த போஸ்ட் என் கூட உறுதுணையாக இருந்து இந்த கம்பெனி ஆரம்பத்திலேருந்து வளர்கிறதுக்கு நான் ஜீரோவாக இருந்து ஹீரோவாக ஆகிற வரைக்கும் என் கூடயே இருந்த நமச்சிக்கு தான் கொடுக்க போகிறோம், என்னுடைய ஆரியூர் நண்பனுக்கு அப்படின்னு எல்லாரும் கை தட்டுறாங்க. ஓ மேனேஜர் போஸ்ட் இவர் கொடுப்பாங்கன்னு நினச்சமே, ஐயோ மேனேஜர் போஸ்ட் உனக்கு ஒத்து வருமா அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நமச்சி கையெழுத்தை போட்டு திருன்னு முடிக்கிறாரு. அப்படியே கார்த்தி முகம் மாறுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியுடைய சேர்மன் ஜிஎம் போஸ்ட். இந்த கம்பெனியோட ஜிஎம் போஸ்ட் யாரை கொடுக்கலான்னு யோசிச்சு பார்த்தா இப்போ தான் படித்து முடிச்சு இந்த கம்பெனியோட பேரே தாம் பேரில் தாங்கியிருக்கிற என்னுடைய மனைவி சரஸ்வதி அவர்களுக்கு தான் ஜிஎம் ஆக்குறோம் அப்படின்னா வா அப்படின்னு எல்லாரும் கை தட்டுறாங்க. இந்த இடத்துலையும் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறார் தமிழ். இதுக்கு பிறகு எம்டி போஸ்ட் அப்படின்னா எம்டி போஸ்ட் கொடுத்துருவாரோ, டேரக்டராக தானே இருந்தார் அப்படின்னா எம்டி போஸ்ட் இவர் கொடுத்து பவர்னா போஸ்ட் எடுத்துப்பார். நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உடனே பார்ப்போம் இருக்கும் அப்படின்னு இந்த கோதை பார்த்தா கோதை பல நேரம் பேக்காகவே தான் இருப்பாங்க. பாக்கியலட்சுமியுடைய அடுத்த உருவம் தான் அவங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இது யாருக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதவியை நானே எடுத்துக்க போகிறேன் அப்படின்ட்டார். ஸோ மேனேஜிங் டைரக்டர் நான் தான் அப்படின்னு எல்லாரும் கை தட்டுறாங்க. உடனே இவர் கையெழுத்து போடுறாரு. போட்ட அப்புறமா நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ கார்த்தி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு நிறுத்து இன்னொரு ஆள் இருக்கார், முக்கியமான ஆள். அதாவது எனக்கு மேனேஜ்மெண்ட் சைடில் எதுவுமே தெரியாது, நான் ஜீரோ, எனக்கு ப்ரொடக்ஷன் தான் தெரியும். மேனேஜ்மெண்ட்டில் எல்லாம் தெரிஞ்சு இந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்து எல்லாத்தையும் செய்ய போகிறது என்னுடைய தம்பி கார்த்தி தான். கார்த்திக்கு சரியான போஸ்ட் என்ன அப்படின்னா ஜேஎம்டி தான். அவரும் எனக்கு ஈக்குவலாக எனக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ எல்லாமே அவருக்கு இருக்குது. அவர் தான் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு உடனே அப்படியே அண்ணே அப்படின்னு கண்ணெல்லாம் கலக்கி ஐயோ அப்படின்னு இந்த கோதை கண்கலங்கி அப்படியே எல்லாரும் கண்கலங்கி கட்டியெல்லாம் பிடிச்சி உடனே உங்களை தூக்கி தப்பாக நினச்சிட்டேனே, எனக்கு இது கொடுக்க மாட்டீங்கன்னு நினச்சிட்டேனே அப்படிங்க. அது எப்படி அவனை திட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதுக்காக உன்னுடைய இந்த திறமைக்கு ஒரு வேல்யூ இருக்குல்லடா, உன் திறமைக்கு இங்கே தான்டா இருக்கணும், இவ்வளோ இப்போ யார் ராணி அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி கொடுத்தோன்னே எல்லாரும் கைத்தட்டி சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் இது வரைக்கும் இந்த தடிக்கி விழுந்தது கதை. அப்புறம் யாராவது இன்றைக்கி இப்போ தான் தமிழ் டீ குடித்தார், தமிழ் டீயில் ஒரு சுகர் தான் போட்டார், 2 சுகர் போடலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் எல்லாத்தையும் ஸ்பை கால் பண்ணி சொல்லுவார். ஆனால் இதை மட்டும் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஸ்பை கால் பண்ணி சொல்லலையாம். உடனே இப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு டைலாக் சீன் வரும், ஜெயிலர் படத்தை கிளைமேக்ஸை ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அங்கே இவங்க எல்லாம் பேசிட்டு வராங்க. பரமனும் அர்ஜுனும் அவ்வளோதான் இப்போ வந்துடுவான் கார்த்தி, இங்கே கார்த்தி வந்தானா அவ்வளோதான், இதை வச்சே கேஸ் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே வரும்பொழுது அங்கே கார்த்தி வராரு. இப்போ புரிஞ்சுக்கிட்டே அவங்க அண்ணனை, உங்கள் அண்ணன் வளரவே விட மாட்டார், படித்தவங்களாம் ஒன்றா நிற்கணும்டா அப்படின்ற போது புரிஞ்சுட்டேன். ஆனால் என்னென்னா என்னை விட என் மேலே அக்கறை கொண்ட, என் மேலே பாசம் வச்சிருக்கேன், என்னுடைய வளர்ச்சிக்கு அக்கறை கொண்ட ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அது யார் அப்படின்னா வேறு யாராக இருப்பா, புதுசாக ஒரு கேரக்டராக கொண்டு போகிறீங்க. ஒன்று அங்கே பாருறா கண்ணா, அங்கே பாரு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பேச அப்படியே பாஷா பட டைலாக்லாம் பேசினா பார்த்தா அங்கே தமிழ் வராரு. தமிழ் ஒரு மாதம் வருவார்னு பார்த்தா ஒரு பேசாமல் பாவமாக வந்தார். என்னடா பிரிக்கலான்னு பார்த்தியா என்னையும் என் தம்பியும், எனக்கு தெரியும்டா என் மனைவிக்கு மிளகாத்தூள் போட்டு சாப்பாடு கொடுத்ததுலேருந்து இதை பண்ண வரைக்கும் எல்லாமே நீ தான்ட்டு. ஆனால் அது நடக்காது, அண்ணனையும் தம்பி பிரிக்க முடியாதரா. அதே சமயத்தில் ராகினியும் ஒன்ட்டு பிரித்து உன நடுத்தெரு கொண்டதுக்கான வழியை பார்க்குறோம். கொஞ்ச நாளைக்கு ஏதோ பாவம்னு உனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தோம், இதுக்கப்புறம் அதுவும் கிடைக்காது அப்படின்னு போயிட்டார். அவங்க பாவமாக முடிக்கிறாங்க. வீட்டில் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி வச்சு எல்லாத்துக்கும் ஊட்டி விட உடனே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோம்ப்பா அப்படின்னா திட்டுவோம், அதுக்காக என் தம்பிக்கு இல்லாத உரிமையா அப்படின்லாம் பேசிட்டு வசுக்கும் ஒரு பதவியை கொடுங்க அப்படின்னா வசு எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாங்க. அப்போ ஓகே அப்படின்னு எல்லாம் பேசி முடிக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இந்த